வரதா, வாரும் நம்பி. என்ன இது? நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு தண்ணீரில் கால்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய். ஜலதோஷம் பிடிக்கப் போகிறதப்பா. பிடித்தால் என்ன? நீர்தான் இருக்கிறீரே, சிசுருஷை செய்ய மாட்டீரா என்ன? செய்வேன் செய்வேன். உனக்கு ஏதாவது செய்ய மாட்டேன் என்று என்றாவது நான் சொல்லி இருக்கிறேனா? ஆனால் நான் தான் இப்பொழுது அந்த கோவில் அதிகாரிக்கு வேண்டாதவனாகி போய்விட்டேனே. இப்போது போகாதே, அப்போது போகாதே என்று வாசலிலேயே என்னை தடுத்து நிறுத்தி விடுகிறார்களே. சரி, அதை விடும். சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிறீரா? வேண்டாம் அப்பா, சாப்பிடாமலேயே வீண் பழியை சுமந்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு வேறு தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? சரி, இந்த பொங்கலை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய்? எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? எனக்கு கொடுத்தார்கள், கொண்டு வந்தேன். யாரோ ஒரு செல்வந்தர் 1000 தொன்னைகள் கொண்ட பொங்கலை நைவேத்தியம் செய்ய போவதாக சொன்னார்களே, அதில் ஒரு தொன்னையா இது? ஆமாம், 1000வது தொன்னை. என்ன, 1000வது தொன்னையா? இதை முடித்துவிட்டு பிறகுதான் அவர் என்ன வேண்டிக் கொண்டார் என்பதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நம்பிகளே, எனக்கு லேசாக திகட்டுவது போல் இருக்கிறது. நீரே அதை சாப்பிடேன். வேண்டாம் அப்பா, இப்போதைக்கு எனக்கு பொங்கல் சம்பந்தமே வேண்டாம். அடியேனை தயவு செய்து விட்டு விடப்பா. என்ன இப்படி பயப்படுகிறீர்? உம்மை பார்த்தால் எனக்கு ஒரு கதை தான் தோன்றுகிறது. கதையா? ஆமாம், பூனைக்கு ஒருவன் கொதிக்க கொதிக்க பால் வைத்தானாம். அதை குடித்து நாக்கு வெந்து போன அந்த பூனை அதற்கு பிறகு ஆரிய பாலை வைத்தால் கூட வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடுமாம். அதை போலல்லவா இருக்கிறது நீர் பயப்படுவது? அது சரி, பூனைக்குத்தானே நாக்கு வெந்த வலி தெரியும். பயப்படாதீர் என்றால் எப்படி வரதா? நான் தான் இருக்கிறேன் அப்பா, பிறகென்ன பயம்? நீ நினைத்த போது வருவாய், போவாய். ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த உலகத்தாரோடு சேர்ந்திருக்க வேண்டியிருக்கிறதே, அவர்களுக்கு பணிந்தும் போக வேண்டியிருக்கிறதே. அதற்காக நான் உன்னுடனே சதா சர்வ காலமும் இருந்து விட முடியுமா என்ன?